எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ஒரு 300 கோடி ரூபாய் சொத்து இருக்குங்க. சாப்பிட்ற வரைக்கும் 1 மணி நேரம் ஆனாலும் டைனிங்ல இருப்பாருங்க. ஆனா அந்த பில் வரும்போது அவர் காணாம போயிருப்பார். 300 கோடி ரூபாய் சொத்து. இது ஒரு முறை 2 முறை இல்லைங்க, நிறைய முறை நடந்திருக்குங்க. ஆனா இன்னொன்னு என்னன்னா, அவர் என்னைக்குமே எங்களை கூப்பிட்டதில்ல வாங்க சாப்பிடலான்னு. நாங்க தான் கூப்பிடுவோம். எனக்கு பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு கேட்டேன், என்ன சார் கரெக்டா நானும் பாக்குறேன், இது ஒரு 4வது முறை பில் வரும்போது மட்டும் அவர் அங்க போயிடுறாரு அப்படின்னு. நான் சொன்னேன், அதனால தான் அவர்கிட்ட 300 கோடி சேர்ந்திருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா அவர் கூப்பிடல, நம்ம தான் கூப்பிட்டோம். அதனால தாங்க அந்த 300 கோடி பணம் சேர்ந்திருக்கு. இதை நம்ம ஒரு ஜோக்கா எடுத்துக்கிட்டா கூட, ஆனா நிஜம் அதுதாங்க. பணம் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் வேற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க கிரிக்கெட் வீரர்கள்லாம் பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கிறாங்க, சினிமால இருக்கிறவங்க எல்லாம் பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கிறாங்க, அரசியல்வாதிகள் எல்லாம் பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கிறாங்க, ரியல் எஸ்டேட் இவங்க எல்லாம் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. இவங்க எல்லாம் எந்த இடத்துல பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா, மக்கள் பணம் எங்கெல்லாம் புழக்கம் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல ஈஸியா பணம் கிடைக்குங்க. இப்ப கிரிக்கெட்ல வந்து நீங்க என்னதான் விளையாடினாலும் மக்கள் வந்து 100, 200, 1000, 10,000 டிக்கெட் வாங்கிட்டு போறாங்க பாருங்க. அதனாலதான் அந்த மக்கள் பணம் அங்க புழக்கத்துல இருக்கிறதுனால தான் அவங்க கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து 500 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு படம் எடுக்கிறாரு. யாரும் ஒரு தனியால் போய் 500 கோடி ரூபாய்க்கு சினிமா பார்க்கறது இல்லை. ஒருத்தர் மட்டும் எனக்கு 500 கோடி அப்பா கொடுத்துட்டோம், எனக்கு மட்டும் போட்டு காட்டினா கேட்கிறாரு. அந்த 500 கோடிக்கு அவங்க பணம் எடுத்தாலும் நம்மள மாதிரி ஆட்கள் வந்து 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய்னா அந்த மக்கள் பணம் உள்ள வரணுங்க. அதே தாங்க எல்லாமே, இங்கே ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மக்கள் பணம் எங்கெல்லாம் புழக்கம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துங்க பணம் சேர்றது வந்து ஈஸியாக போயிடுங்க. அப்போ பங்குச்சந்தையும் அதே மாதிரி தான். அப்போ மக்கள் பணம் அங்கே நிறைய இருக்குங்க. அப்போ மக்கள் பணம் அதிகமாக அந்த இடத்துல வந்து பணப்புழக்கம் இருக்கிற இடத்துல நீங்கள் முதலீடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய பணம் கிடைக்குங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே மதிப்பு கூட்ட கற்றுக்கணுங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, கடலில் போய் பீச்சில் இருக்கிற மணல் எடுக்கிறீங்க, அதை கொண்டு வந்து ஒரு கையில் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு யாருக்கிட்டனா கொடுத்தா வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. அதை கொஞ்சம் மதிப்பு கூட்டி அதில் ஒரு எல்லோ கலர் பொடியை கலங்க, ரெட் கலர் பொடியை கலந்து பாருங்க, அதை ஒரு கலராக்கி கொடுத்து பாருங்க, வாங்குவாங்க. இப்போ நான் ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். ஒரு அம்மா முருங்கைக்காயை நம்ம அப்படியே சாப்பிட்றோம், முருங்கைக்காய் அந்த அம்மா அந்த முருங்கைக்காயிலேருந்து எண்ணெய் எடுத்து கொடுக்குறாங்க. இதுதான் மதிப்பு கூட்டுதல். அப்போ அந்த எண்ணெய்ன்றது இது வந்து என்னன்னா, ஒரு இடத்துல உங்களோட அந்த பொருளுக்கு ஒரு மதிப்பை கூட்டி நீங்கள் வியாபாரம் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா அது உலகளவில் ஃபேமஸ் ஆகிடுங்க. அது எந்த வியாபாரம்ன்றது முருங்கைக்காய் எல்லாருக்கும் தெரியும். அதுலேருந்து எண்ணெய் எடுக்கிற சிஸ்டத்தை வந்து அந்த அம்மா வந்து கண்டுபிடிச்சி அதை எடுத்து இன்னைக்கு பேக் பண்ணி உலக நாடு அளவுக்கு அனுப்புகிற அளவுக்கு நான் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக இது ஒன்று பார்த்தேங்க. சர்வீஸ் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு பெரிய பணத்தை கொடுக்கணுங்க. சர்வீஸ் பிஸ்னஸ் ஒரு பொருளை அங்கே வாங்கி இங்கே கொடுத்துடணுமா, அவ்வளோதாங்க. ட்ரேடராகவே நீங்கள் லைஃப்பை வந்து ஈஸியாக கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் ஏன் ஃபேமஸ் ஆகுது? ஏன் வந்து அந்த அளவுக்கு பெரிய டர்ன் ஓவர் பண்ணி பெரிய அளவில் போகிறாங்க? சர்வீஸ் பிஸ்னஸ். அந்த பொருள் அங்கே வாங்குறாங்க, இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொரியர் சர்வீஸ், அந்த பொருள் அங்கே வாங்குறாங்க, இங்கே வந்து நடுவில் எதுவுமே கிடையாது. இது மாதிரி சர்வீஸ் பிஸ்னஸ் நம்ம சொன்னோம், ஏற்கனவே பேசணும். டியூஷன் சர்வீஸ் பிஸ்னஸ், வராங்க சொல்லி கொடுக்குற, பணம் வாங்குறேன். அப்போது அந்த மாதிரி ஈஸி மெத்தட்ஸான பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு விஷயம். இப்போ நம்ம முருங்கை பற்றி பேசணும், நிறைய ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான பொருட்கள் இருக்குங்க. அந்த மாதிரி அந்த ஒரு பொருள் வருதுன்னா அந்த பொருளை அப்படியே விற்காம அதுக்கு எப்படி நம்ம மதிப்பு கூட்ட முடியும், அதை எப்படி நம்ம கொண்டு போக முடியும்ன்றதை பண்ணும்போது என்னன்னா, பணத்தை நீங்கள் எவ்வளோ சேமிக்கணும்னா பணம் பண்ணுற விதையை நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கணுன்றது தான் நம்மளோட முக்கியமான விஷயமா இருந்துகிட்டு இருக்குங்க.